தேசிய கொடியை அவமரியாதை செய்த ஓப்போ நிறுவன அதிகாரியை கண்டித்து நொய்டாவில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீனாவைச் சேர்ந்த ஓப்போ செல்போன் தயாரிப்பு நிறுவனத்தின் தொழிற்சாலை உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் ஊழியர் ஒருவரிடம் இருந்து தேசிய கொடியை பறித்த சீனாவைச் சேர்ந்த உயர் அதிகாரி அதை கிழித்து குப்பை தொட்டியில் வீசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சக ஊழியர்கள் அவருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து ஓப்போ தொழிற்சாலைக்கு வந்த போலீசார் ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு சீன அதிகாரியிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஓப்போ தொழிற்சாலையில் தேசிய கொடி கிழிக்கப்பட்டதை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் சீன அதிகாரியை உடனடியாக கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீன அதிகாரி மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு இளைஞர்கள் கலைந்து சென்றனர்.